பண்ணிருக்காரு. என் பையன் அனிருத் வந்து மியூசிக்க சூப்பரா பண்ணிருக்காரு. இது இங்கிலீஷ் படம் மாதிரியே தான் வந்து ஒரு தமிழ் படத்தை கொண்டு போயிருக்காங்க. திரிஷா அவ்வளவு அழகா இருக்காங்க. 25ல அவங்க தான் மறுபடியும் கனவு கண்ணின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. திரிஷா வந்து 25 மினிட்ஸ் திரிஷா கண்ணியே பார்த்துட்டே இருக்கணும், தலைக்கு வேலையே இல்ல. என்ஜாய் பண்ண முடியாது, ரொம்ப அழுவ முடியாது. பாக்கலாம். ஆனா 500 கோடி அடிக்கும், 600 கோடி அடிக்கலாம் எதிர்பார்க்க முடியாது. கரெக்டா வந்து இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஹவுஸ்ஃபுல், மண்டேலாம் கொஞ்சம் கொஸ்டின் தான். அவ்வளவு வருத்தம் இல்ல. ஒவ்வொரு மனிதனும் விடாம முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்றத விடாமுயற்சியில சொல்லியிருக்கிறாரு. உள்ள ஸ்டோரியே கிடையாது, தலையை வச்சு பண்ற படமே இல்ல. ஒரு ஜெயம் ரவியோ ஒரு அது கீழே உள்ள ஒருத்தவங்க அவங்க பண்ற படம். நம்ம ரெண்டுத்தையும் எப்பயுமே ஒரு படம் எடுக்கிறவங்க எல்லா பாராமீட்டர்லயும் அதுக்காக நம்ம மசாலா படம் எடுக்கணும்னு சொல்ல. ஒரு ஹாலிவுட் படத்துல அஜித் நடிச்சிருக்காரு, அதை நம்ம சொல்ல முடியும். நம்மள நம்பி 32 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை விட இன்னைக்கு ஒரு ரேஸ்ல வந்து நமக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்கி கொடுத்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். படம் ஃபுல்லா என்ன டென்ஷன், நம்மளும் தொலைச்சிட்டா ஒருத்தரை எப்படி டென்ஷனா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க தலையை வச்சுட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுப்பாகுது. படத்துல வில்லன் யாருன்னா என்ன இந்த கவர்ச்சி பாட்டு அது இது மட்டும்தான் கிடையாது. லவ் போர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. எசன்சில 2வது பாட்டு வந்து படம் பின்னி அடிக்குது. 4 ஃபைட்டு செம்மையா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் தலைன்னா 2வது வந்து அனிருத் தான். டைரக்ஷன்லாம் கடைசில தான் இருக்கு. குடும்பத்துல ஒரு பொண்டாட்டிய யாரையும் நம்பி விடக்கூடாதுன்றதா ஒன் லைன். Kill them with your success, bury them with your smile. ஊமையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. ஒரு ஹாலிவுட் படத்துல அஜித் நடிச்சிருக்காரு, அதை நம்ம சொல்ல முடியும். மகிழ் வந்து அவங்க வேலையை செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லாவே அவங்களுடைய ஸ்கிரிப்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அவர் தலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருப்பாரு. ஸ்கிரிப்ட் இதுதான் பண்ணிய டைரக்ஷன் சொல்லும் போது அவர் என்ன பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஏன்னா திரிஷா அவ்வளவு அழகா இருக்காங்க. 25ல அவங்க தான் மறுபடியும் கனவு கண்ணின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. திரிஷா வந்து 25 மினிட்ஸ் திரிஷா கண்ணியே பார்த்துட்டே இருக்கணும், தலைக்கு வேலையே இல்லை. அவர் இன்டர்வல் பிளாக் வந்து ட்விஸ்டும் பண்றாங்க, அது ட்விஸ்டாவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம். ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க தலையை வச்சுட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் நல்ல விறுவிறுப்பாகுது. ஏன்னா திரிஷா மிஸ் ஆகுறாங்க, அவங்களை கொண்டு போய் அவங்க கண்டுபிடிக்கிறது அந்த படத்துடைய ஸ்டோரியா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போறாரு என்னெல்லாம் பண்ணா சொல்றாங்க. அஜர்பைஜான் பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரு பாலைவனத்தை எடுத்துருக்காங்க. ஒரு கலர்ஃபுல்லா இல்ல, ஒரு கிரேஷமா இருக்குது. பில்லா வந்து ஒரு புலிஷமா இருக்கும், மலேசியால பண்ணதுனால. இது வந்து கிரேஷமா இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா படம் பார்த்து திருப்தி இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் பண்ணல, பட் ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளவுதான். கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா 500 கோடி அடிக்கும், 600 கோடி அடிக்கலாம் எதிர்பார்க்க முடியாது. கரெக்டா வந்து இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஹவுஸ்ஃபுல், மண்டேலாம் கொஞ்சம் கொஸ்டின் தான். எதுவுமே இல்ல, படத்துல கண்டென்ட் இல்ல, நம்ம தலைக்கு உள்ள ஸ்டோரியே கிடையாது. தலையை வச்சு பண்ற படமே இல்ல. ஒரு ஜெயம் ரவியோ ஒரு அது கீழே உள்ள ஒருத்தவங்க அவங்க பண்ற படம். நம்ம தலைக்கான ஸ்டோரியும் கிடையாது. அவர் எங்கேயோ இருக்காரு, அவரை கொண்டு வந்துட்டு சும்மா கொண்டாடி தொலைஞ்சு போச்சு தேடுன்னு சொன்னோம்னா என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்ல. மியூசிக் ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் தாங்க ஃபர்ஸ்ட் தலைன்னா 2வது வந்து அனிருத் தான். டைரக்ஷன்லாம் கடைசில தான் இருக்கு. அர்ஜுன் கூட அந்த அளவுக்கு வேலை இல்ல. படத்துல வில்லன் யாருன்னா இல்ல அஜித்தா அர்ஜுனா? ஆரோவா அர்ஜுனான்னு கேளுங்க, ஓகேங்களா? ஆரோவா அர்ஜுனா 2 பேருமே வில்லன். 5க்கு வந்து 3.8 கொடுக்கும். 3.8 இது குடும்பத்தோட எடுக்கிறதால மொத பாட்டு மட்டும் குடும்ப கண்டுபிடிப்போட போகுது. ஒவ்வொரு மனிதனும் விடாம முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்றத விடாமுயற்சியில சொல்லியிருக்கிறாரு. ஃபேமிலி ஓரியன்டல் கதை தான். ஆனா செகண்ட் பாட்டு எல்லாமே ஃபைட்டு கீட்டு நம்ம நினைச்சது எல்லாமே இருக்குது. என்ன இந்த கவர்ச்சி பாட்டு அது இது மட்டும்தான் கிடையாது. படம் சூப்பரு, கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்மள நம்பி 32 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை விட இன்னைக்கு ஒரு ரேஸ்ல வந்து நமக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்கி கொடுத்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறோம். படம் எக்ஸலண்ட் வேற 2 இயர்ஸ் எல்லாம் கிடையாது. வந்து அவர் மகிழ் திருமேனி கிளியரா சொல்லியிருக்காரு. ஒரு 61 நாள் தான் அங்க சூழ்நிலை கரெக்டா இருக்கிறப்பதான் படத்தை எடுக்க முடியுன்றத அவ்வளவு கிளியரா நெட்ல உட்காந்து எல்லா சேனலுக்கும் மகிழ் திருமேனி சொல்லியிருக்கிறாரு. இது அஜித் சார் படம், குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம். குடும்பத்துல ஒரு பொண்டாட்டிய யாரையும் நம்பி விடக்கூடாதுன்றதா ஒன் லைன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தோல்வியிலையும் விடாம முயற்சி பண்ணா கண்டிப்பா கை கொடுன்றத விடாமுயற்சி சொல்லியிருக்காரு. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எப்படி? ஆக்ஷன் சீன்ல 2வது பாட்டு வந்து படம் பின்னி அடிக்குது. 4 ஃபைட்டு செம்மையா பண்ணிருக்காரு. என் பையன் அனிருத் வந்து மியூசிக்க சூப்பரா பண்ணிருக்காரு. இது
இங்கிலீஷ் படம் மாதிரியே தான் வந்து ஒரு தமிழ் படத்தை கொண்டு போயிருக்காங்க. வேற லெவல் தெரிக்க விட்டுருக்காரு. தெரி 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 ஸ்கிரீன் பிளே எப்படிக்கா இருக்கு? மகிழ் திருமணி சாரோட ஸ்கிரீன் பிளே எப்படிக்கா இருக்கு? இது எங்க அஜித் சார் படம், ஓகேவா? எங்க அஜித் சார் படம் வந்து அதான் அந்த பிரேக் டவுன் எடுத்து வந்திருக்காங்க இல்லையா, அது மாதிரிதான் இங்கிலீஷ் படம் மாதிரிதான் போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து குடும்பத்துல மிஸ் பண்ணிடுறாரு, செகண்ட் பார்ட்ல கேட்ச் பண்ணிடுறாரு. அதான் விடாமுயற்சி. ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஒன் டைம் வாட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாது, ரொம்ப அழுவ முடியாது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு. லிட்டரலா 2023ல துணிவு வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு. அதுக்கான வெயிட்டிங்கான ஒர்த்தா? அவ்வளவு வருத்தலாம். அவ்வளவு ஒர்த் இல்ல. ஏன், என்னாச்சு? அதாவது ரெண்டுத்தையும் எப்பயுமே ஒரு படம் எடுக்கிறவங்க எல்லா பாராமீட்டர்லயும் அதுக்காக நான் மசாலா படம் எடுக்கணும்னு சொல்ல, லைஃபை தொலைச்சிட்டு தேடுறாங்க. இதுதான் கதை. அப்ப அந்த மாதிரி எவ்வளவு சோகத்துல தேடுவீங்க சொல்லுங்க? எவ்வளவு இங்க இருப்பாங்களா, அங்க இருப்பாங்களா, உயிரோட இருப்பாங்களா இல்லையா? இதுல வேற ஒருத்தன் படம் கேக்குறான், 20 கோடின்றான், 8 லட்சம்ங்கிறான், ஆளுக்கு ஒன்னா பிரிக்கிறானுங்க. படம் ஃபுல்லா என்ன டென்ஷன், நம்மளும் தொலைச்சிட்டா ஒருத்தர் எப்படி டென்ஷனா இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு. இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி பாக்கலாம். பட் செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே நல்லா எடுத்திருந்தாங்க, விறுவிறுப்பா எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்பதான் தொலைறாங்க. சோ அதனால அந்த கண்டென்ட் வந்து ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ஒன் டைமா மீடியமா நீங்க பாக்கலாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அந்த டைரக்டர் சொன்னார் இல்லையா, ஆனா டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹை, டோன்ட் எக்ஸ்பெக்ட் லோ. ரெண்டுத்துக்கும் நடுவுல ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? ஸ்கிரீன் பிளே செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு.